அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமெண்ட் ஒர்க்ஸ், ரிங் அட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பருக்கு, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடிங்க தாராபுரம் ரோட்லிங்க ரெடிமேட் காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கரெக்டாக 450 அடி வருது. 450 அடி டபுள் சைடு ஒர்க் நடந்துட்டுருக்குங்க. இதில் வந்து டபுள் சைடு ஒர்க் நடந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் நாங்கள் வித்தியாசம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பீஸ் அர்த்தம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஸ்லாபோ ஒரு போஸ்ட்டோ போடும்போது நம்ம 15 நாள் க்யூரிங் கொடுக்கறது தான் நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியோட ஜாயின் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸ்லாபு எல்லாமே வந்தாச்சு. இதில் 2 டைப் ஆஃப் ஸ்லாப் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக் ஸ்லாபுங்க. பிக் ஸ்லாப்னா 2 ஸ்லாப் எதனால் போடுறோன்னா, இந்த மண் வளை வந்து கம்மியாக இருக்கிறனால நம்ம பிக் ஸ்லாப் போடுறோம். இங்கே பாருங்கள், ஒரு கேங்கு இந்த சைடு நடுறாங்க, இன்னொரு கேங்கு அந்த சைடு நடுறாங்க. 2 கேங் வந்து நடும்போது இந்த 450 அடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. டபுள் சைடு வந்து நம்ம போஸ்ட் நடுறதுனால ஒர்க்கு வந்து 3 நாள் ஒர்க்கு வந்து 2 நாளில் முடிஞ்சிருதுங்க. ஒரு நாள் பெனிஃபிட் ஆகுது. இது ரெடிமேட் காம்பவுண்டு வந்து 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று வந்து காஸ்ட் வைஸு கம்மி, ரெண்டாவது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த சைட்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம வேறு சைட்டில் மாற்றி ரீயூஸ் பண்ணிக்கலாம். 2 டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இதுவே ஹாலோ பிளாக்கோ நம்மளுக்கு செங்கலில் வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருங்க. இது 3 நாளில் ஒர்க் முடியுது. 3 நாள் ஒர்க் எப்படி முடியுதுன்னா, 450 அடிக்கு 6 நாள் ஆகுங்க. ஆனால் 3 நாள் எப்படி நாங்கள் முடிக்கணும்னா, டபுள் செட்டு விட்றோம். டபுள் செட்டு இந்த செட்டு ஒரு சைடுங்க, இந்த செட்டு ஒரு சைடு, 2 சைடு நம்ம காம்பவுண்டு போஸ்ட் நடும்போது நம்மளுக்கு டபுள் ஒர்க் நடந்துடுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண இடம் வந்து 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 6 ஸ்லாபுங்க. 6 ஸ்லாபு எவ்வளோ நீட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே பாட்டம் ஸ்லாப் எப்போவுமே வந்து நம்ம மண் வளம் கம்மியாக இருக்கும்போது பிக் ஸ்லாபு சொல்லிடுறோம் கஸ்டமர்கிட்ட. இன்ஜினியரு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே பிக் ஸ்லாபு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நீங்களும் பிக் ஸ்லாபு போடுங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து பூராமே எங்களுக்கு பிக் ஸ்லாபே போட்டு கொடுங்க, எங்களுக்கு பிக் ஸ்லாப் நல்லா இருக்குது, 2 இன்ச் திக்னஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிக் ஸ்லாப் பூராமே போட்டுக்கிறாங்க. 6 அடினா 6 அடிக்கு நம்மளுக்கு பிக் ஸ்லாப் போட்டு தந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். சைட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து ஜேசிபி வச்சு நாங்களே நிறைவணும். ஃபுல்லாக நாங்களே நிறைவி நாங்கள் லெவல் கடுத்தி போஸ்ட் நட்டு அதுக்கப்புறம் பிக் ஸ்லாப் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கிளைண்ட்டுக்கிட்ட காட்டி, நார்மல் ஸ்லாப் இப்படி தான் இருக்குங்க, பிக் ஸ்லாப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வேலை வேகமாக நடந்துகிட்ருக்குதுங்க. தீபாவளி முடிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணி காட்டுறேங்க. கார்னர் டபுள் போஸ்ட் போடுறேங்க. கார்னர் டபுள் போஸ்ட் போடுறதுனால தான் உங்களுக்கு டபுள் ஸ்டாங் வருது. இங்கே பாருங்கள், எந்தெந்த இடத்துல கார்னர் வருதோ அந்த இடத்துல டபுள் போஸ்ட் வரும். ஈஸ்ட் வைஸுக்கு ஒரு போஸ்ட்டுங்க, வெஸ்ட் சைடுக்கு ஒரு போஸ்ட்டுங்க. அந்த மாதிரி போடுங்க. ஒரே போஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் வராது. அதனால் நீங்கள் டபுள் போஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல டபுள் போஸ்ட் வந்திருக்கு, இந்த இடத்துல டபுள் போஸ்ட்டு வந்திருக்குங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் போஸ்ட்டு ஸ்லாபு எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பேக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு காட்டுறேங்க. நன்றி, வணக்கம்.